வணக்கம், ஹலோ, வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம பனானா பேன்கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சாக்லேட் அண்ட் ப்ளூபெர்ரி பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் தேவை. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு நல்ல பழுத்த ஒரு பனானா தேவை. ஏன்னா இதில் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வரும். நம்ம வேறு எதுவும் சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பவுலில் நல்லா மசிச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பும் அதோட 2 டேபிள் ஸ்பூன் கடையிலேருந்து வாங்கின பாதாம் மாவும் நான் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதோட ஒரு முட்டை சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு நான் ப்ளூபெர்ரி சேர்க்குறேன். இது உங்களுக்கு கிடைக்காட்டி கண்டிப்பாக விட்டுடலாம். இது இல்லாமலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய பேன்கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேன்கேக் பண்ணிடலாம். பேன் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது நம்ம தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். அதை அப்படியே விட்டுடலாம். ஊற்றினதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைட் குக் ஆகிருக்கும். அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டனிஷ் ப்ரௌனாக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். இதில் சேர்க்குற பாதாம் மாவை நம்ம வீட்டில் அரைக்கிறதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் எடுத்து அதை ஸ்லைட்டாக நம்ம வறுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் விட்டு 4-5 வாட்டி அரைச்சோன்னா இந்த மாதிரி பாதாம் மாவாயிடும். இது ரொம்ப அரைச்சோன்னா நம்ம எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து அரைக்கணும். இது மேலே நம்ம ஹனி, மேப்பிள் சிரப் இல்லை சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம சாக்லேட் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கும் ப்ரீவியஸ் ஒன் மாதிரியே ஒரு நல்ல பழுத்த பழமாக எடுத்து அதை நல்லா மசிச்சு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் பேன்கேக் பேட்டர் ரெடி. லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்ம பேன்கேக் பண்ணுறதுக்கு மாவு ரெடி. இப்போ நம்ம பேனை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகினதுக்கப்புறம் நம்ம 1 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ரொம்ப பண்ண வேண்டாம். ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சைடு வெந்துடும். இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் பேன்கேக் ரெடி. இது நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஆனால் சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் மேலே ட்ரிசில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த டிகிரி காஃபியோட பேன்கேக் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேன்கேக் பிடிக்கும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.